அவ்வளவுதானே? இப்ப பாருங்க இந்த மாமாவோட பர்ஃபார்மன்ஸ். வாங்க வாங்க, போயிடலாம். நீங்க போய் உள்ள போய் பேசுங்க. எங்க போயிட்டாரு? ஏங்க உள்ள போய் பேசுங்க, போங்க. என்ன புரோக்கரே, சென்னைக்கு போகாம இங்க இருக்கீங்க? ஏங்க நான் எதுக்குங்க சென்னைக்கு போகணும்? ஏங்க போன முகூர்த்தத்துல பரந்தாமனுக்கு கல்யாணம் முடிச்சீங்க, 100 பவுன் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அத மறந்துட்டீங்களா? ஓ அவனா? அவனுக்கு 100 பவுன் இல்லங்க, 50 பவுன் தானே. பவுனுக்கு 5000ன்னு பங்கு காசு கொடுத்துட்டானே. ஐயோ, நீங்க பச்சை மண்ணுன்னு உங்களை அப்படியே அவன் ஏமாத்திருக்காங்க. ஏங்க பொண்ணு வீட்டுல இருந்து அவன் 100 பவுன் வாங்கிட்டு உங்ககிட்ட 50 பவுன் போய் சொல்லி கமிஷன் காசை குறைச்சு சொல்லியிருக்கான். அப்படியா சங்கதி? அப்ப நான் அவனை சென்னைக்கு போய் பாத்துக்கிறேன். இன்னைக்கே போங்க. இல்ல இப்பவே போங்க. இப்ப இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டேன், வந்துட்டு பாதியிலே போனா நல்லா இருக்காது இல்ல? இத பாருங்க, இப்ப விட்டீங்கன்னா அவன் ஒரே அடியா போயிட போறான். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அவன் ஃபாரின் போக போறான். நாளைக்கு பிளைட். இன்னைக்கு நீங்க போகல, 50 பவுனோட கமிஷன் கோவிந்தா தான். போங்க போங்க. ஆமாங்க, சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. எப்படி உங்களை ஏமாத்தி இருக்கான், விடாதீங்க. சரிங்க உடனே அங்க போய் கோழி அமுக்குற மாதிரி அவனை அமுக்குங்க. போங்க போங்க, வேலையை முடிக்காம இந்த பக்கம் வந்துடாதீங்க. மருமகளே, இனி அவன் இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் அவன் இந்த கோயம்புத்தூர்லயே இருக்க மாட்டான். போதுமா? தேங்க்ஸ் மாமா. அதெல்லாம் இருக்கட்டும்மா. உங்க பிளான சரியா பண்ண எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. என்ன? சரிங்க மாமா. போங்க போங்க, போயிட்டு வாங்க. போய் வேலையை பாருங்க, போங்க.